தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த ஒரு சாட்சி, அனுஜா அப்படிங்கிறவங்க, எனக்கு திருமணமாகி 4.5 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. என் குடும்பத்தில் நானும் என் தாயார் மட்டுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என் கணவர் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. எனக்கு குழந்தை இல்லை என்று அந்த குடும்பத்தினருடைய வார்த்தைகள் அதிகமாய் காயத்தை ஏற்படுத்தினது. வருடம் ஆகிவிட்டது, இனி குழந்தை இருக்காது என்று கூறினார்கள். டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று என் மனதை காயப்படுத்தினார்கள். நான் கடந்த 2 வருடங்களாக FGPC சபையில் நடக்கும் ஜெபங்களை ஆன்லைன் வழியாக பார்த்து வருகிறேன். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நடந்த உபவாச ஜெபத்தை ஆன்லைனில் இணைந்தேன். எப்பத்தான் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்தேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கான வார்த்தை இங்கு சொல்லப்பட்டது. அதில் 2 வார்த்தைகள், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்ற வார்த்தை வந்தது. இந்த 2 வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபித்தேன். மருத்துவமனையில் அதே நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். மருத்துவர் எடுத்த முயற்சி அனைத்தும் வீணானது. எனக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் இந்த வசனங்களை நான் பிடித்து ஜெபித்தேன். 2வது மாதத்தில் மருத்துவர் சொன்னார்கள், இந்த குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நீ உன் கடவுளை வேண்டிக்கொள் என்று சொன்னார்கள். நானும் தளராமல் ஆண்டவர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த 2 வார்த்தைகளை பிடித்து ஜெபித்தேன். ஒவ்வொரு நாளும் 2 வசனத்தை மனதில் சொல்லி கொண்டே இருந்தேன். ஏசப்பா, நீங்க எனக்கு குழந்தை தந்தால் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் சாட்சி எழுதுறேன்ப்பா என்று அப்பா கிட்ட கூறி ஜெபித்தேன். மருத்துவர் வாய்ப்பில்லை என்று சொன்ன அதே மாதத்தில் கருவுற கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருடம் ஜூலை 7ஆம் தேதி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். என் நிந்தையை மாற்றின கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இன்னொருத்தங்க சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். நான் 9 மாத கர்ப்பிணியாக இருந்த போது கடந்த ஜூலை 24ஆம் தேதி என் குழந்தையின் இருதய துடிப்பு குறைவாக இருப்பதாக அறிந்து இங்கே FGPC நாகர்கோவில் ஆஃபீஸில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சபையார் ஜெபித்தார்கள். உபவாச ஜெபத்திலும் பின்பு கலந்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையால் ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு மகிமை.